ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான அபிஷியல் ஓட்டிங் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. அபிஷியல் பிளஸ் அன்அபிஷியல் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான். எப்பவுமே நாமினேஷன் வந்து கானா வினோத் வந்தாருன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறாரு. சோ இதுல வந்து கானா வினோத்துக்கு மக்கள் ஆதரவு அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. கானா வினோத் 1,05,000 ஓட்டு வாங்கியிருக்காரு அன்அபிஷியல். ஓகேவா? சோ கானா வினோத் தான் இப்போதைக்கு டாப் 1ல இருக்காரு. இன்னும் 2 நாள் இருக்கு ஓட்டிங் முடியதுக்கு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் அந்த 2 லட்சம் ட்ரேட் மார்க் வச்சிருக்காரு. எப்பவுமே கானா வினோத்தோட ஓட்டிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நாள் முடியும் போது 2 லட்சம் 2,20,000 ஓட்டு அந்த மாதிரி வந்துடும். சோ கானா வினோத் அந்த 2 லட்சம் ட்ரேட் மார்க்கை யாரு உடைக்க போறாங்கன்றதான் பார்க்கணும். ஓகேவா? சோ செகண்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான். திவ்யா கணேஷ் 69,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கானா வினோத்துக்கும் திவ்யா கணேஷ்க்கும் 35,000 ஓட்டு டிஃபரெண்ட் இருக்கு. பட் ஆனா வெளியே என்ன ரூமர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப திவ்யா கணேஷ் தான் வந்து அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா மக்கள் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. சோ திவ்யாவுக்கு வந்து ஓட்டுகளை வந்து அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஆர் டீம் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, நெகட்டிவ் பிஆர்ஸ். நான் பாசிட்டிவ் பிஆர்ஸ் பத்தி பேசவே இல்லை. நெகட்டிவ் பிஆர்ஸ் இருக்காங்களே, நெகட்டிவ் பிஆர்ஸ் அந்த மாதிரி வந்து புஷ் பண்றாங்க. சோ அதனால நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேக்குறீங்க லைவ் வரும்போது, இந்த மாதிரி திவ்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா கணேஷ் ஃபர்ஸ்ட்ல இல்ல, கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அந்த நரேட்டிவ் செட் பண்றவங்க பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. நம்ம ஓட்டு படி தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம இவருக்கு ஃபேவர் அவருக்கு ஃபேவர் எல்லாம் பார்க்க போறதில்ல. ஓட்டு யாருக்கு அதிகமா இருக்கோ அதுதான் இங்க பேசும். சோ அன்அபிஷியலும் ஓட்டு கானா வினோத்துக்கு அதிகமா இருக்கு. திவ்யா கணேஷோட 35,000 ஓட்டு டிஃபரெண்ட் இருக்காப்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஜே பார்வதி அவர்கள். விஜே பார்வதி 48,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ விஜே பார்வதிக்கு ஓரளவுக்கு ஓட்டுகள் வந்துட்டா இருக்கு. திவ்யா கணேஷ்க்கு விஜே பார்வதிக்கு பாத்தீங்கன்னா 20,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ திவ்யா கணேஷ்க்கு நல்ல ஓட்டு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து திவ்யா கணேஷ் இல்ல. அப்படி இருந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு அப்டேட், நாளைக்கு கானா வினோத் கம்மியாயிட்டா கானா வினோத் கம்மியாயிட்டா நானே போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஆர்னு சொல்லி அடிக்க கூடாது. ஓகேவா? சோ யாரு ஓட்டிங் அதிகமா இருக்காங்களோ அதை தான் நம்ம பேச போறோம். சோ விஜே பார்வதிக்கும் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்ல அரோரா. இங்கதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? 4th பிளேஸ்ல வந்து அரோரா இல்ல அபிஷியல்ல. சாண்ட்ரா வந்து 4th பிளேஸ்ல இருக்காங்க. 5th பிளேஸ்ல தான் அரோரா இருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா அன்அபிஷியல்ல வந்து அரோரா அவர்கள் 34,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 4th பிளேஸ்ல இருக்காங்க. 5th பிளேஸ்ல இருக்க சாண்ட்ரா வந்து 33,000 ஓட்டு. அதாவது அரோராக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு 700-800 ஓட்டு தான் டிஃபரெண்ட். பட் ஆனா அபிஷியல்ல வந்து அது அப்படியே மாறிடுச்சு. சாண்ட்ரா மேல போயிட்டாங்க. சாண்ட்ராக்கு ஏன் ப்ரோ ஓட்டு வருது நிறைய பேர் கேக்குறீங்க. சாண்ட்ராக்கு ஓட்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஃபேமிலி ரவுண்ட். அவங்க குழந்தைங்க வீட்டுல வந்தாங்களே, சோ அதனால நிறைய எமோஷனலா மூவ்மெண்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கிராஃப் வேற மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? சோ அதனால சாண்ட்ராக்கு ஓட்டு வருது. முக்கியமா அந்த மீனு குட்டில கியூட்டா பண்ணாங்க. பிக் பாஸ் ஒரு 5 மினிட்ஸ் அம்மா கூட இருந்துட்டுமான்னு கேட்டது. சோ அதெல்லாம் நிறைய பேருக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகி இப்ப சாண்ட்ராக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. சோ சாண்ட்ரா 4th பிளேஸ்ல இருக்காங்க அபிஷியல்ல. 5th பிளேஸ்ல நம்ம அரோரா இருக்காங்க. ஓகேவா? சோ 6th பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபரி. சபரிக்கு 28,000 ஓட்டு வந்திருக்கு. ஆனா நேற்று வரைக்கும் சபரி வந்து 6th பிளேஸ்ல இல்ல, 7th பிளேஸ்ல இருந்தாப்ல. ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு படி மேல வந்திருக்காரு. கனியை கீழே தள்ளிட்டாப்ல. ஓகேவா? கனி வந்து 7th பிளேஸ்ல இருக்காங்க, 27,000 ஓட்டு. கனிக்கும் நம்ம சபரிக்கும் வந்து ஒரு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். சபரி 28,000 ஓட்டு, கனி 27,000 ஓட்டு. சாரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது அதிசயமா இருக்கு எனக்கு. அதாவது விக்கல் சிக்ரம் வந்து அவர் வந்தார் பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நாமினேஷன்ல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு விக்கல் சிக்ரம். எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு, இப்ப எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு? விக்கல் சிக்ரமுக்கு ஓட்டுகளே இல்ல. விக்கல் சிக்ரம் எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னா 26,000 ஓட்டு. கனியை விட 1000 ஓட்டு கம்மியா இருக்காரு. இதுக்குதான் சொல்றது நாமினேஷன் வந்துட்டே இருக்கணும். அப்பதான் மூஞ்சி காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. நாமினேஷன் வந்து தப்பிச்சிடும் நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். சோ அது இங்க கிளீனா தெரியுது. இங்க வந்து நம்ம விக்கல் சிக்ரம் 26,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது 8வது இடத்துல இருக்காரு. எப்படி 8th பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தவர் அப்படியே டவுனா வந்து 8வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல அமித் பார்கவ். அமித் பார்கவ் 24,000 ஓட்டு. அமித்க்கு விக்கல் சிக்ரம்க்கு 2,000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். லாஸ்டா இருக்குது சுபிக்ஷா. சுபிக்ஷாக்கு 20,000 ஓட்டு தான் வந்திருக்கு. சோ சுபிக்ஷா தான் எவிக்டர். ஓகேவா? கன்ஃபார்மா வேணா எழுதி வச்சுக்கோங்க. சுபிக்ஷாவை வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட்லாம் இல்ல. சோ அதனால சுபிக்ஷாவை வெளியெடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி சுபிக்ஷாவை எடுக்கலன்னா அமித் பார்கவ். டபுள் எவிக்ஷனா 2 பேருமே போயிடுவாங்க. சிங்கிள் எவிக்ஷனா அமித் பார்கவ் இல்ல சுபிக்ஷா 2 பேரும் யாராவது ஒருத்தர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நம்மளுக்கு சாட்டர்டே காலையில தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி இல்ல மிட் வீக் எவிக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நாளைக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாளைக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். சோ இதுதான் ஓட்டிங் அப்டேட். ஓட்டிங்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், சாண்ட்ராவும் அரோராவும் தான். சாண்ட்ரா 4th பிளேஸ்க்கு போயிட்டாங்க, அரோரா 5th பிளேஸ்க்கு வந்தாங்க. இதுதான் அப்டேட். அதே மாதிரி கானா வினோத் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காப்ல. கானா வினோத்தோட ஓட்டை இன்னும் யாராலும் பீட் பண்ண முடியல. 35,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு கானா வினோத்துக்கும் திவ்யா கணேஷ்க்கும். சோ இதான் மக்களை அப்டேட். இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி மக்கள் இவங்க தான் டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை பண்ணி வச்சிருக்காங்க. சோ கானா வினோத்துக்கான ஓட்டுகள் மக்கள்கிட்ட இருந்து தாறுமாறா வந்துட்டு இருக்கு, அதை பார்க்க முடியுது.
சோ இத பத்தின கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.